உமக்காயமா அடிச்சிருக்கானுங்களே. இந்தா. எனக்கு வேணாம். குடிமா. எனக்கு வேணாமா, நீயே குடிச்சிரு. அவன் கை நீட்டிட்டான்டா. டேய், கை நீட்டிட்டான். இந்தா. அப்பாக்கு அவர்தான் நல்லா குடிச்சிருக்காரு, நீ குடி. இப்படி பாசக்கார பிள்ளைகளை வடிச்ச கஞ்ச குடிக்க வச்சிட்டானுங்களேடி. விட மாட்டேன். நான் கையேந்தி பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. கை தட்டல் வாங்குற நடிகன் மலைக்கல்லன் எம்ஜிஆர், காத்தவராயன் சிவாஜி ரெண்டையும் சேர்த்து வச்ச உருவண்டா. எம்எல்ஏ கண்ட்ரோல் பண்ணு. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை புடிச்சு ரோட்ல போட்டு மிதிச்சு சாணிய மிதிக்கிற மாதிரி நசிக்கிருப்பேன். வேணாண்டா, கால் நாரிரும். ஏண்டா இங்க பான்னு கொந்தளிக்கிறியே? ஏண்டா மகனே, நேத்து என்ன நொங்கு நொங்குன்னு குத்துனானுங்க. அப்ப நீ கோவப்படல, ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அப்பா, ஆட சொன்ன ஆண்ண, ஆமா, பாட சொன்ன பாண்ண. ஆனா அவனை நீ அடின்னு சொன்ன. சத்தியவா மகன்டா நீ. இந்த தகப்ப வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்ன பத்தியா? நீ பெரிய அந்த ஆளுதான் உளறிட்டு இருக்காருன்னா நீயும் கூட கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. செட்டு எடுத்தவன் எவன்னு தெரியும். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கலாம். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. அது எனக்கும் வாங்க தெரியும். மாப்பிள்ள வண்டி நல்லா இருக்குல்ல, தேக்கில செஞ்சிருப்பாங்க போல. ஆமாப்ல. ஐயோ, வண்டி புதுசாட்டியா இருக்கு. இருட்டுட்டேன், பாத்துக்கிருவான். இன்னையில இருந்து தூங்குன மாதிரிதான். எல்லாமே வெளிநாடு, எல்லாமே வெளிநாடு, எல்லாமே வெளிநாடு. பாருங்கம்மா, பாருங்கம்மா, பாருங்கம்மா. என்னையா திருச்சியில வாங்கினதா? ஏயா திருச்சி வெளிநாடா? இப்பதானே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். திருச்சி வெளிநாடா உள்நாடாங்கிறத அப்புறம் நான் விவரமா சொல்றேன். கொஞ்சம் தள்ளி நில்லு. பாருங்கம்மா, பாருங்கம்மா, பாருங்கம்மா. பனி விழுந்தா உடம்புலையும் போத்திக்கலாம், தலையிலையும் போத்திக்கலாம். எம்எல்ஏ வந்தாலும் மந்திரி வந்தாலும் டக்குன்னு சால்வை போத்திட்டீங்கன்னா லைட் எரிய விட்டுருவாங்க, தார் ரோடு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ராசியான சால்வை. தெரியலையே என்ன? உடனே துணி எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு. ஏன்? இல்லனா மூட்டையோட காணாம போயிடும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு பசங்க. பொறாம பண்றியா? எங்க வியாபாரம் பண்ணி பொழைச்சுறானு வகுத்தறிச்சல். ஆத்தாடி வெள்ளையா இருக்க பொம்பளை பிள்ளைய நம்ப கூடாதுங்கிறது சரியா இருக்க? பரம்பரை வியாபாரி. வாங்கய்யா, 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 வாங்க, வாங்கய்யா. மலையூர் மம்பட்டியா போர்வை குளிர்காலத்துல வாங்கி போத்துனீங்கன்னா சும்மா கதகதப்பா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் இந்த போர்வை அவசியம் இருக்கணும். ராசியான போர்வை, குறைச்ச விலை, தரமான போர்வை. வாங்கம்மா, வாங்கம்மா. ஒரே ஒரு உனக்கு ஒரு சட்டை எடுக்கலாமா? உடனே வாங்கிக்கோங்கம்மா. ஐயா, ஐயா, நல்லா அலசி கட்டுற மாதிரி விலை கம்மியா ஒரு வெள்ளை வேட்டி துண்டு வேணுயா. அப்படியா? இங்க இருக்கு, இந்த வாங்கிக்கோங்க. முத போனி. இது சாயம் போகாது இல்லையா? ஏய்யா, உலகத்திலே வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு சாயம் போமான்னு கேட்டது நீதாயா? இல்லையா, இப்போ பலதரப்பட்ட நிறங்கள்ல வெள்ளையும் ஒரு நிறம். ஆமா, அப்ப அந்த அர்த்தத்துல சாயம் போகுமான்னு கேக்குறேன் நானு. காலையில இருந்து காக்காயா கத்துறேன். எதுக்கு? வியாபாரம் நடக்கலைன்னுதான். இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, காலையில பாருங்க வியாபாரம் குத்து குத்துன்னு குத்த போகுது. இந்த ஊர்ல காலையில தான் குத்து குத்துன்னு குத்துமா? காட்டுறா நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆட்டை வித்து, மாட்டை வித்து, அண்டா வித்து, குண்டா வித்து 10 வெட்டிக்கு வாங்கி துணி வியாபாரம் பண்ணலான்னு வந்தா இந்த ஊருக்கார போயில கேட போய் நினைக்கிறாங்க. காட்டுறேன்டா. ஏட்டா சொல்லிட்டு அடிக்கப்படாதாடா? மூக்குல குத்துறது, காதுல குத்துறது, கண்ணுல குத்துறது. யாருகிட்ட இப்ப எங்க எவனுக்கு குத்து விழுக போகுதுன்னு பாருங்கடா. இப்ப இந்த மாட்டுக்கு சில 2 ரூபா ஊரே ரத்த கலரியாக்கி ரணகளை பார்க்கலனா என்ன யாருன்னு கேளுங்கடா. ஆத்தாடி, இந்த பொம்பளைய கட்டிட்டு போற சேலையெல்லாம் ஏன் சேலைதான்? கேட்க முடியுமா? இல்ல கேட்டாத்தான் விட்டுருவீங்களாடா? கேட்க முடியுமாடா? குத்து குத்துன்னு குத்துமுன்னு சொன்னீங்களாடா? யாரடா திட்டிட்டு போற? நம்மளதான் யாரு இதுல தலையிட வேண்டாம். ஒரு துணி வியாபாரிய நாரா கிழிச்சது இந்த ஊர்லதான். இந்த இருக்குடா போனு உட்கார்ந்துருக்க விட்ட கேப்போம். அண்ணே, உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. நியாயமானு நீங்களே சொல்லுங்க. துணி மூட்டையை வச்சுட்டு படுத்திருந்தேன். எந்திரிச்சு பார்த்தா மூட்டையை காணோம். துணி மூட்டை எங்கேயான்னு கேட்கப்படாதா? முதல் போட்டு அதை கூட கேட்கப்படாதா? எங்கேயான்னு கேட்டதுக்கு பொம்பளையில விட்டு அடிக்க வர்றாங்க. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நாலு ஆம்பளை வந்து அடிச்சிருக்கலாம்.
பொம்பளைக்கு அடி வாங்கினா பொம்பளைக்கு அடி வாங்கினான்னு ஊரெல்லாம் பரவிடாதா? நாளைக்கு ஏன் பொண்டாட்டி ஊரு பொம்பளை ஊரை அடிக்கிறா, நான் ஒரு அடி அடிக்க கூடாதுன்னு கேட்க மாட்டாளா? என்னென்ன நியாயம்? ஆனா இதை நம்ம 2 பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு அண்ணே, நீங்க விட்டால நான் விட மாட்டேன். இறக்குற பாருங்க போலீஸ் படைய, இறக்குற பாருங்க. அடடடடா. என்னடா ஒரு சொல்றீங்கண்ணா, காசிங்கானா? யோ, என் பொழப்பே அதுலதான் இருக்கு. அதனால என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம். இன்னொரு காசு இருக்குல்ல, இன்னொரு காசு இருக்கு. இதுலயும் காணா, காசையும் காணுமே. ஹலோ, ஐயோ திருச்சி போலீஸ் ஸ்டேஷனா? நான் துணியாவரி பேசுறேன். யோ உங்க பாரியா என்னன்னு போனா இருந்தா சத்தம் வரும். உண்டியலையா அது? காளியம்மன் கோயில் உண்டியல். யோ, சொர ஒண்ணு போட்டா விதை ஒண்ணா முளைக்கும். நல்ல ஊரியா, நல்ல ஊரு. யார் அது வளவளன்னு பேசிட்டு இருக்கிறது? என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, சத்தியமா சொல்றேன், நீதான் எங்க மைக் செட் எடுத்தது. நான் பார்த்தேன். ஏய், என்ன அகத்தாலமா? என்னை பார்த்தா திட்டு போய் மாதிரி தெரியுதா? இந்த துண்டை போட்டு தாண்ட துப்பட்டா போட்டு தாண்ட ஆண்ட வச்சுக்கிறாதா? வேற யார்ட்டா வச்சுக்கா? நீ எடுக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணி துண்டை போட்டு தாண்டு. நீதான் எடுத்த, நான் பார்த்தேன். நான் கத்தி இருந்தா இந்த ஊரே கூடி இருக்கும்ல. உன்னை திருடுன்னு சொல்லி தப்பா நினைச்சிருப்பாங்க. என்னால ஒரு ஆம்பளை அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் எங்க அப்பா அம்மாவை கூட நான் எழுப்பல. உனக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம். எங்களுக்கு இது வரைக்கும் கஞ்சி ஊத்துன சாமியே அந்த மைக்கு செட்டு தான். உன்னை கையெடுத்து கும்பிட்ற, அது கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா அடுக்கடா பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கவேன், இதெல்லாம் நடக்கிறதே வேற. போனா கிடைக்காது, பொழுதுபட்டா தங்காது. நீ அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? ஏடா நாங்கெல்லாம் உள்ள போ, நீ மட்டும் யாரும் பார்த்து நல்லா வரடா. இல்லாத ஊர்ல நான் எப்ப எப்படியா பிறக்கும்? நல்லா தெரியுதுன்னு இன்னொரு சக்கரை உனக்குன்னா? அட நீ சும்மாரு சாமி. சாமி, உங்க எல்லார் முகத்திலையும் லட்சுமிகளை தாண்டவ மாட்டேன் சாமி. இந்த சனியை கூட சாவாசம் வைக்கலாமா சாமி? ஏண்டா மாப்பிள்ள, நம்ம காலையில பல்லே விளக்கல, இந்த குடுகுடுப்புக்காரன் என்னன்னா லட்சுமி சரஸ்வதி நம்ம மூஞ்சில டான்ஸ் ஆடுன்னு சொல்றேன். சாமி நம்மளில சாமி. யாரியா நீ தனியா நின்று சடுகுடு ஆடிட்டு இருக்க? இந்த சனியை நான் இப்ப விரட்ட போறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவன் பங்குக்கு என்ன செய்ய போறானோ? மந்திரிக்கிறானே. ஜெய் பாத்தியலா சாமி, அவன் வாயில ரத்தம் குறை குறைன்னு ஊத்துறத. நீங்க இங்க இருக்க கூடாது சாமி, போயிருங்க சாமி. நல்லா இருப்பியா, போயிருங்க சாமி. வாங்கடா போயிருவான். உன்னை நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். சாமி எந்திரி சாமி, எந்திரிங்க சாமி. நீ கட்ட ஊத்து விட்டதெல்லாம் சரி, எதுக்கு வாயில கல்ல விட்ட? வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? பொம்பளை மாதிரி அழாதானே, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. ரொம்ப வலிக்குதா? பின்ன ஊரே சேர்ந்து குத்து குத்துன்னு குத்துனா வலிக்காதா? வாயிலே குத்துனாங்களா? ஆமாப்பா.
குத்திருப்பானுங்க. அடடடடடா, பகல் பூரா நாய் தொல்லை, ராத்திரில பேய் தொல்லை. என்ன பொழப்பா போங்க. சோபா, என்னத்தா எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கியே? நானும் உங்களை மாதிரி தான் 4 காசு சம்பாதிக்கலாம்னு வந்தேன். ஊர் எப்படி? என்ன நான் பாட்டில் பேசிட்டே இருக்கேன், வெங்காயத்தை முழுங்கின கோழி மாதிரி விற்கிற. வரும்படி கம்மியா போச்சா? முன்ன பின்ன உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியுமா? ஐயா சாமின்னு பிச்சை கேட்டா ஆளுக்கு 100 ரூபா போடுவாங்களாம்ல. அது சரி, நீ இவ்வளவு தூரம் தெளிவா முடிவு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லியா கேட்க போறேன்? ஏயா புலம்புற? இங்க பாரு, சைக்கிள்ல வந்து துணி வியாபாரி நடந்தே போயிட்டான். நீ நடந்து வந்திருக்க, போட்டுக்கிறதுக்கு ஒரு டவுசர் துணியாவது ஒளிச்சு வச்சுக்க. யோ, ரொம்ப பயமுறுத்தாத. நம்பிக்கையோட படு, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். எச்சரிக்கை பண்றாராம், எச்சரிக்கை. நம்பிக்கையா வீதி தலப்பா கட்டினவனை விரட்டுது.